சார் ஒரு கை தரீங்களா? அப்படி அப்படி சார். ஏதோ இதோ சார். சார் சார் திருப்பதி, இதுக்கு முன்னாலே தரையில் நடந்துகிட்டு தானே இருந்த, இப்ப ஏன் தாவற? இப்ப நியாயமா நான் இருக்கிற நிலைமைக்கு பறக்கணும். ஏன் சார், அந்த விஜயாங்கிற பொண்ணு, அதான் உங்க சிநேகிதருடைய மக, இன்னும் இந்த வீட்டுல தானே இருக்கா? ஆமா. அப்பா நான் தாவன தப்பே இல்லை. ஏன் சார், அந்த பொண்ணு சம்பந்தமா காணவில்லை அப்படின்னு பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னு நான் சொன்னதுக்கு நீங்க நம்பவே இல்லை. இப்ப நான் விளம்பரத்தோட வந்திருக்கேன் பாருங்க. பிரிச்சு பார்க்க தெரியும் இல்லையா? நவில்லை, காணவில்லை. காவை கிழிச்சுட்டேன். காவை கிழிச்சிட்டியா? அது சரியப்பா. போட்டோ இருக்கு. போட்டோ எங்க? நீங்க இதை கேட்பீங்கன்னு சொல்லித்தான் முன்னேற்பாடா நான் இந்த கண்ணாடியை கொண்டு வந்திருக்கிறேன். இது சாதா கண்ணாடி இல்ல, ஊத கண்ணாடி. போட்டு பாருங்க. அடே அப்பா, இங்க போட்டு முழுகி இருக்கிறீங்க. அது என் போராத வேலை. அதே விஜயாதான் சார். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கேயே கொட்டினேன். நீங்க இங்க விட்டுட்டு அவளை மாத்திரம் பாருங்க சார். இங்க எங்க விடுறது? உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க நம்பித்தான் சார் ஆகணும், இல்லைன்னா என் வீட்டுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சார். ஆமா, அந்த பொண்ணை பத்தியே நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை பத்தி கேட்டு எனக்கு என்ன சார் லாபம் சார்? அந்த பொண்ணுக்கு 10,000 ரூபாய் இருக்கு சார். ஆமா, நீங்க அந்த பொண்ணு இல்லைன்னு ஏன் சார் மறைக்கிறீங்க? என்ன எம்எல்ஏ சந்தேகப்படுற? ஐயோ, சந்தேகம் உங்க பேர்ல இல்ல. என் சந்தேகம் என்னன்னா, இன்னும் அந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருப்பான்னு தான். அவ எங்க போவா? பரமனண்டா இந்த வீட்டுக்கு தான் இருப்பா. அப்பா, அடுத்த தடவை தகுந்த ஆதாரத்தோட நான் வர்றேன். அது வரைக்கும் நீங்க அந்த பொண்ணை விட்டுறாதீங்க. நான் அந்த பொண்ணை விட போறதில்லை. விளம்பரத்தை தொலைச்சேன்னு கண்டுபிடிச்சேன் பாரு. விளம்பரம். ஆமா, இதுக்காக ஒரு பொண்ணுடைய பார்சல தலையில சுமந்தேன். புண்ணியம் தானே, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. முதல்ல பொண்ணு இருக்கா தெரிஞ்சுட்டு வாங்க. டயர்டா வந்திருக்க, ஒரு டம்ளர் காப்பி கூட குடிச்சிட்டு அப்புறம் போறேன். 10,000 மறக்காம காரியத்தை முடிச்சிட்டு வாங்க. அதுக்குள்ள காப்பி கலந்து வைக்கிறேன். 10,000 கொடுத்தா தான் காப்பியாவா? போறமா புண்ணியவதி. பாருங்க, மறுபடியும் விளம்பரத்தை கோட்டை விட்டாலும் விலாச கையை விட்டு போக வேண்டாம். பேப்பர்ல அட்ரஸ் எழுதி வச்சுட்டு போங்க. நான் பட்ட கடனை அடைச்சேன். 10,000 ரூபாய் மனுஷனுக்கு பணம் எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது. என் கையாலே பிடிச்சு கொடுக்குறேன். போட்டோ உருத்தரியாம ஆக்கிட்டு எங்க கொட்டி மாறவனு போட்டிருக்கான். கண்ணங்கரையில் ஆக்கி விட்டுனேன். பேதாச்சல நம்மளால நம்புவான். இது ஆளுமையாக தெரிஞ்சா இங்க ஏன் கொட்டிங்கன்னு எவரத்தில் கண்டியாலும் அடிப்பா. அவரத்துக்கு நான் போயிடுறேன். காப்பி வேணாம், விட்டு போறேன். பாருங்க, வேதாச்சலங்கிறவரு நம்பினாங்க, நம்பாட்டி நமக்கு என்ன? நாம பேசாம அந்த விலாசத்துக்கு எழுதி போட்டா போகுது. அதானே, இங்கு விழுந்து போட்டோ தான் உருத்தரியாம போயிடுச்சே தவிர விலாசம் தான் பிரைட்டா இருக்கு. எழுதிருவோங்கறியா? அதுக்கு வேற ஜோசியம் கட்டுவாங்க. அதுக்கே அது சான்ஸ். ஊர்ல இருந்தது ஒரு ஜோசியன், அவன் பேட் டைம் தலைவலின்னு எங்கிட்ட வந்தா மாத்திரையை கொடுத்தேன், யாத்திரை போயிட்டான். முதல்ல பேனாரி பேப்பரையும் கையில் எடுங்க. அலமேலு, யமகண்ட வேலை தாண்டட்டுமே. வாங்க வாங்க. அலமேலு, சார் யார் தெரியுமா? வேதாச்சலத்தினுடைய ஒயேசன். அப்பா பிளட் பிரஷர் ஜாஸ்தியா போச்சா? கிட்னா கேடு. ஆறாத துயரம், பேச்சே வரல. அதான் ஜாட. என்னன்னா உடம்பு எப்படி இருக்கு? துப்பறியும் சிங்கமா? அழுத்த நடிச்சு கூட சத்தங்கத்தை போட்டு என்ன நீ உன் வேலையை விட்டுட்டு என்னென்னமோ செய்யறதா கேள்விப்பட்டன. என் வீட்டுல தங்கி இருக்கிற விஜயாவை பத்தி அனாவசியமா நீ தலையிட்டு யாருக்காவது தகவல் கொடுக்கறதா தெரிஞ்சது என்ன செய்வேன் தெரியுமா? எலும்போட ஒட்டி இருக்கிற தோலையும் உரிச்சு விடுவேன். ஜாக்கிரதை. அம்மா, அல்மேல், அல்மேல், அவர் போயிட்டாருமா. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க ஆம்பளை தானே? ஒருத்தர் கை நீட்டி அடிச்சதுக்கு அப்புறம் பேசாம இருக்கிறதா புலி மாதிரி பாய வேண்டாம். நீ ஏதோ டாரசான் படத்தை பார்த்துட்டு பேசுற. வந்தவன் அடிக்கிறதுக்கு எங்க டைம் கொடுத்தான்? வந்தான், தூக்கணும், தொங்க விட்டான், போயிட்டான். ஆமா, இல்லன்னா கிழிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் காலியாவது விழுந்திருப்பேன். அது கூட சான்ஸ் கொடுக்காம போயிட்டான். அவர் யார் நம்ம விஷயத்துல தலையிட? பொண்ணுக்கு முறை இருக்கிறதுனால தானே பறிஞ்சு பேசினான். பாரு, நல்ல பாடி வேற, வந்தவன் 2 இருக்கு வேற இருக்கிட்டு போயிட்டான். இந்த விளம்பரத்தை பத்தி நம்ம மறந்துருவோம். அப்ப 10,000 வேணா பாண்ட் எழுதி தரேன் தாயா, என்ன விட்டுரு. அப்படின்னா நீங்க அவனுக்கு எழுத மாட்டீங்க? முடியாதுங்கிற. என் மூஞ்சிய பத்தி சொல்லுங்க. உன் மூஞ்சியை நான் பார்த்தது இல்லையா? என்ன கேட்டாலும் என் பதில் அதான். போ. அப்ப இப்படியே இருங்க. அல்மேல், அல்மேல், அல்மேல். அல்மேல், என்ன இன்னும் அல்மேல் ட்ரெஸ்லயே இருக்கிற? ஆஸ்பத்திரி டைம் ஆற நர்ஸ் ட்ரெஸ் மாட்டிக்க. நர்ஸ் வேஷம் போட்டு என்ன பிரயோஜனம்? நோயாளி இங்க வர வேண்டாமா? இனிமே உங்க வைத்தியத்தை நம்பி உள்ளூர்ல ஒரு பையன் வருவானா? தொழிலுக்கு தொழிலும் போச்சு, வர இருந்த 10,000 ரூபாயும் போச்சு. அதை மறக்காத. அன்னைக்கு வந்த பையன் அரைஞ்ச அறையில இடது காது கேட்காம அவசப்பட்டு இருக்கிற 10,000 தலை வச்சு படுப்பனா? ஒருத்தங்கிட்ட நமக்கு என்ன பயம்?
உலகத்துல ஒவ்வொருத்தர் எப்படி எப்படி சம்பாதிக்கலாம். நீங்களும் இருக்கீங்களா மனுஷனா? வந்த பையன் இந்த பக்கமா அறிஞ்சு இந்த காரியம் சவுடாக்கி இருக்கலாம். வர வரவங்கிட்ட பேச்சே கேட்க முடியல. அந்த விஜயா பொண்ணு ஒழுங்கா வீட்டோடு இல்லாம நான் அரை வாங்குறதுக்கு காணாம போயிருக்கேன். ஒன்னும் குறைச்சல் இல்ல, அப்புறம் பேசிக்கிறேன். அப்பா இன்டர்வல் விட்டியே. என்னது வர வர ஊர்வமுக்கு பேசுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறது. திருப்பதி இல்லையா வீட்டுல? வாங்க, வாங்க, வாங்க. நான் திருப்பதி ரொம்ப அவசரமா பார்க்கணும். திருப்பதி பாக்குறதுல என்ன அவசரம்? அவர் ரொம்ப ஃப்ரீ, நிதானமா உட்கார்ந்து பேசலாம். வாங்க வாங்க வாங்க. நீங்க நமக்கு பொள்ளாச்சி தாலுக்கா. வெரி குட். நான் தான் திருப்பதி. இப்பதான் என் வயசு சொன்னான், வைத்தியத்துக்கு உள்ளூர் இருந்து எனக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு. நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களை நான் விட மாட்டேன். வற்புறுத்துன்னு நினைக்காதீங்க. உடம்புக்கு என்ன? எனக்கு என்னையா உடம்புக்கு? பத்தியா பைல்வான் பாடியா எக்ஸசைஸ் பாடி? அதெல்லாம் ஏன் பண்றீங்க? வேண்டாம், விடுங்க விடுங்க விடுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு கெடுதி. அது கூட நான் மாத்திரை வச்சிருக்கேன். 3 நாள் சாப்பிடுங்க. 3 நாள் தான். நான் வச்ச கடு யாரும் தப்புறதில்லை. நான் அதுக்காக வரலையா. விஜயான்னு ஒரு பொண்ணு காணாம போயிடுத்துட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தனே, படிச்சியா? நீங்க தானா? பாத்தனே. விஜயா எங்க? யார கேக்குறேன்? என்னத்தாயா லெட்டர் எழுதி வர வச்சுட்டு விளையாடுறியா? என்ன விளையாட்டு? லெட்டராவது இதாவது விஜயா வரது எனக்கு தெரியாது சார். அவ்வளவு தொலைவில் இருந்து என்ன வர வச்சுட்டு கிண்டல் பண்றியா? உடம்பு எப்படி இருக்கு? நான் ஒரு டாக்டர், என்ன பார்த்து உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. நான் யார் தெரியுமா? வீராசாமியா? ஓஹோ, வீராசாமின்னா பொள்ளாச்சி தாலுக்காவே எடுங்க தெரியுமா? அப்படியே தனித்தனியா கூறு போட்டு அறுத்துறேன், ஜாக்கிரதை. என்ன குழப்பம்? வால்மேல் மீட் மிஸ்டர் வீராசாமி, பொள்ளாச்சி தாலுகா. என் ஒய்ஃப் வணக்கம் சொல்லிடுங்க. அதுமேல் இந்த விஜயா காணவில்லை விளம்பர விஷயமா 4 லெட்டர் எழுதி இவரை வரவழைச்சலாம். எப்படி பத்தியா பைத்தியக்கார வரிச்சேன். ஆமா, அன்னைக்கு லெட்டர் எழுதும்போது நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். அதுமேல் என்ன உளற? சார், அந்த பொண்ணு இருக்கிற இடம் இவருக்கு தெரியும். 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க. 10,000 எனக்கு வர கோபத்துக்கு கொண்டுடுவீங்களா? கோபம் வருதுன்னு சொன்னேன். அதுமேல் அதுக்குள்ள மறந்துட்டியா? அன்னைக்கு வந்த மனுஷன் இந்த விஷயத்தை வெளியே சொன்னா என் உயிர் என்னதுன்னு சொல்லிட்டு போல. அதுக்காக 10,000 விடுறதா? உங்க சார்பில் நான் தான் லெட்டர் எழுதி இவரை வர வச்சேன். ஒண்ணு சேர்த்துக்கிட்டேன். என்ன வச்சு பழைக்க முடியாது. 10,000 நம்பிதான் வாழ முடியும்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லையா? பாருங்க சார். திருப்பதி டாக்டர் திருப்பதி. டாக்டர் திருப்பதி, இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லையா? ஒழுங்கா வீட்டை காட்டிடு, இல்ல உன் உயிர் உன்னதில்ல. திருப்தி தானே? அன்னைக்கு வந்தவன் இடத்தை காமிச்சா குருடுவேன். இன்னைக்கு வந்தவர் இடத்தை காமிக்கிறேன்னா குருடுவேங்கிறார். அக்குடி நான் இல்ல. நீ எனக்கு வைஃப் இல்ல, யமன். எதையாவது உளராதீங்க. காதோட காது வச்ச மாதிரி பொண்ணை ஒப்படைச்சு ரூபாயோட வந்து சேருங்க. மாட்டேன். என் வைஃபோட பேசிட்டு இருக்கேன் சார். தவறு, வீட்டுக்குள்ள போய் பொண்ணை காமிக்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன். தள்ளி இருந்து வீட்டை வேணா காமிப்பேன். அதுவும் இப்ப இல்ல, 2 நாள் கழிச்சு தான். 2 நாள் கொடுத்தா? 2 நாள் கூட நான் உயிரோட கூடாதா? என்ன அனுப்புறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? உன் இஷ்டப்படியே உன்னை விட்டு வைக்கிறையா? ஆனா என்ன ஏமாத்த மட்டும் நினைக்காத. நான் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். சண்டை போடுங்க. என்ன பதட்டம்? கடைசியில நீங்க தான் ஜெயிப்பீங்க. என்ன? யோ 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 யோ, கை விட்டுறாதியா. கீழே பயங்கர பள்ளையா. நான் குடும்பஸ்தையா. நீ ஏன் தொங்குற? உனக்கு ஏண்டா குடும்பம்? யோ 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 யோ, சே வந்து தொலையா. வாயா, ஏரியா. இஷ்டத்துக்கு பிள்ளைகளை பெத்து போட்டுற. அடி வாங்கும் போது குடும்பஸ்தரு பேத்துற.